Facebook Insta Twitter போய் பாரு எங்கோ எதிலும் ஃபைனான்ஸ் தாண்டா. பிடிச்ச வாழ்க்கையை நீ கூட வாழ கிடைச்ச ஃபீல்டு ஃபைனான்ஸ் தாண்டா. போட்டு Facebook Insta Twitter போய் பாரு எங்கோ எதிலும் ஃபைனான்ஸ் தாண்டா. பிடிச்ச வாழ்க்கையை நீ கூட வாழ கிடைச்ச ஃபீல்டு ஃபைனான்ஸ் தாண்டா. நினைச்சது கிடைச்சிட கிடைச்சது அடைஞ்சிட நினைச்சது கிடைச்சிட கிடைச்சது அடைஞ்சிட இப்போ அப்ப எப்பவுமே சிரிச்சு வாழ உனக்கு வேணும் வேணும் நுண்கலை வேணும் அது இருந்தா போதும் வாழ்க்கை முன்னேறும். வேணும் வேணும் நுண்கலை வேணும் அது இருந்தா போதும் வாழ்க்கை முன்னேறும். மனுஷன் பிறந்தா பாட்டு பிறந்தா டான்ஸு பாட்டு டான்ஸு ஆட்டு கூட சேர்ந்து வாங்கிட இங்க எதுவும் வேணாம் திறமை போதும் சொற்க வாசல் வர போய் கூட ஆடி பாடு. வணக்கவல்லைய போக்க நீயும் கேளு பாட்டு பை அடுத்தவ மனவல்லைய பெருகவும் தரண முன்வை. வணக்கவல்லைய போக்க நீயும் கேளு பாட்டு பை அடுத்தவ மனவலிமைய பெருகவும் தரண முன்வை. கஷ்டத்தை போக்கலாம் காலத்தை மாத்தலாம் உன்னால கூட 4 பேர் லைஃப் ஜெயிக்கலாம். அதுக்கு வேணும் வேணும் நுண்கலை வேணும் அது இருந்தா போதும் வாழ்க்கை முன்னேறும். ஆமா வேணும் வேணும் நுண்கலை வேணும் அது இருந்தா போதும் வாழ்க்கை முன்னேறும். லாலா லேலா லேலோ லாலே லேலோ லாலா லேலா லேலோ லாலா லேலா லேலோ லாலே லேலோ லாலா லேலா லேலோ. படிச்ச போதும் மத்தவங்க வெறுத்த போதும் இந்த ஃபீல்ட நீயும் சூஸ் பண்ணா வாழ்க்கை மாறும். மெடிக்கல் போன போதும் உனது தீரா காயம் பிடிச்ச பாட்டை நீயும் கேட்கும் போது ஆறி போகும். இயற்கையோடு ஒன்று நீயும் வாழ கத்துக்கடா அதுக்கு இந்த ஃபீல்ட தேடி நீயும் ஓட கத்துக்கடா. இயற்கையோட ஒன்று நீயும் வாழ கத்துக்கடா அதுக்கு இந்த ஃபீல்ட தேடி நீயும் ஓட கத்துக்கடா. மத்தவங்க முன்னிலும் மத்தவங்க முன்னிலும் மத்தவங்க முன்னிலும் மத்தவங்க முன்னிலும் உழைப்பு ஒன்ன உயர்த்தி காட்ட ஒன்ன நம்புடா. அதுக்கு வேணும் வேணும் நுண்கலை வேணும் அது இருந்தா போதும் வாழ்க்கை முன்னேறும். ஆமா வேணும் வேணும் நுண்கலை வேணும் அது இருந்தா போதும் வாழ்க்கை முன்னேறும். வேணும் வேணும் நுண்கலை வேணும் அது இருந்தா போதும் வாழ்க்கை முன்னேறும். தானானே நானே தானானே நானே தானானே நானே நானே தானானே நானே 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 தானானே நானே.
அசோசியேஷன் மிக அற்புதமாக நம்முடைய கல்லூரியிலே இந்த ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்வர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்று நம்மத்திலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய வித்யா மேடம் அவர்கள் எனக்கு நீண்ட நாட்களாக அறிமுகமானவர். இந்த கல்லூரிக்கு நான் வந்தபோது என்னை வாழ்த்தியவர்கள், அவ்வப்போது நல்ல ஆலோசனைகளை தந்து கொண்டிருப்பவர்கள். இன்று இந்த அசோசியேஷன் மன்ற விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து மிக அருமையான செய்திகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் இங்கும் அங்குமாக யாரும் நிற்கக்கூடாது, அனைவரும் அரங்கத்துக்குள்ளே அமர வேண்டும். நம்முடைய மாணவராக இருந்து இன்று நம்மத்திலே ஒரு அலுவலக பணியாளராக பணி பொறுப்பை பெற்று மிக சிறப்பாக பிஹெச்டி துறையில் பணி செய்கின்ற திரு ராஜ்கமல் அவர்கள் இந்த ஆண்டு தாள குறிப்புகள் என்ற அருமையான புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவரை சிறப்பு விருந்தினரும் நானும் நம்முடைய முதல்வர் அவர்களும் சேர்ந்து உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி அவருக்கு ஒரு பரிசை வழங்குகின்றோம். அனைவருக்கும் எனது மதிய நேர வாழ்த்துக்கள். நல்ல பசி நேரத்தில் பேச வந்திருக்கிறேன். இங்கே மாணவர்கள் அருமையாக நிகழ்ச்சிகளை நடத்துனீங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நான் மிகவும் பாராட்டுக்கிறேன். நிஜமாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியும். ஈவன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னவங்கெல்லாம் கூட இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணினதை பார்க்கும்போது மன நிறைவாக இருக்குது. எல்லாரையும் எனக்கு சொல்ல முடியல, டைம் இல்லாதனால 1-2 மட்டும் சொல்கிறேன். அது பின்னாடி இருந்து வரேன். ஃபஸ்ட்டு ஃப்ளூட்டு ஃபஸ்ட் இயர்னு சொன்னாங்க, பட் இவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க, பாராட்டுக்கள். அதே மாதிரி மிருதங்கம் டிபார்ட்மெண்ட்டும் முத்தான மாணவர்கள். அவங்கள கை வந்து நிஜமாலே இன்னும் கொஞ்சம் வாசிக்க மாட்டாங்களான்னு கேட்கணும் போல் இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக இருந்தது. எல்லாரையும் சொல்ல முடியல, அதை செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வீணைக்கு அப்புறம் வந்த டான்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களும் வெரி குட், வெரி குட். அது அந்த மாதிரி இருக்கணும். அதாவது இப்போ உள்ளே நுழையும் போது ஐயோ முடிஞ்சு போகுதேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அது மாதிரி வீணை டிபார்ட்மெண்ட்டில் நல்லா வாசிக்கிற பிள்ளைங்க இருந்தும் கூட அது இந்த ஃப்யூஷனுங்கிற பேரில் வர்றதுனால இந்த ஒரிஜினலாக வீணை சத்தம் கேட்காதான்னு எங்கே வச்சிச்சு. நல்லா வாசிக்கிற பசங்க, பட் இருந்தாலும் அந்த வேறு வேறு ஃப்யூஷன் இதை எடுக்கிறதுனால இதோட ஒரிஜினாலிட்டி போயிருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுச்சு. பட் எல்லாருமே நல்லா வாசிக்கக்கூடிய தகுதியுள்ள மாணவர்கள் தான். வாழ்த்துக்கள். அப்புறம் வயலின் டிபார்ட்மெண்ட், வயலின் வந்து எவ்வளோ கஷ்டம், ஸ்ருதி சேர்றது, அது எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்கு தெரியும். அதில் எஸ்பெஷலி அதுக்கு இன்சார்ஜ் யாருன்னு கேட்டேன், அகஸ்டின்னு சொன்னாங்க. மனதார பாராட்டுகிறேன். நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரும், அதே நேரத்தில் நல்லா எல்லாரையும் அரவணைச்சு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குற அளவுக்கு அந்த பையனுக்கு நல்ல ஸ்டாண்டர்டு இருக்குது. அதே மாதிரி அது வாசித்த மாணவர்கள் எல்லாருமே நல்லா வாசிச்சிங்க, பாராட்டுக்கள். நான் அதுக்கு மேலே போகலை, இன்னும் டைம் ஆகிறதுனால. எனக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி கலைக்கவரில் தான், 32 வருஷங்கள். அதில் காலையில் வந்தால் ராத்திரி வரைக்கும் வேலை இருக்கும். ஸோ அதனால் கவுண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இயர்ஸ்ன்னு சொல்லி. பட் உங்களுக்கு மாணவர்களான உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறது நான் என்னென்னா, பெரிய அட்வைஸுன்னு நினச்சிக்காதீங்க. நான் 32 வருஷத்தில் நான் பார்த்த, என்னை பாதித்த பல நிகழ்ச்சிகள் இருக்குது. பிள்ளைங்க பட்டாம்பூச்சி போல் சிறகடிச்சு பறக்கிற வயசு உங்களுக்கு, உண்மை தான். சந்தோஷமாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அதே நேரத்தில் எதுக்கு உள்ளே வந்தீங்கிறத மறந்து போயிடாதீங்க. இது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் எவ்வளவு கற்றுக்க முடியுமோ அவ்வளோத்தை கற்றுக்கிட்டு போங்க. ஏன்னா ஒன்ஸ் கோர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் திரும்பி இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பர்மிஷன் வேணும். நினச்சாப்பில் வர முடியாது, அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்திட்டு நல்ல விதத்தில் போன மாணவர்களும் உண்டு. இங்கே இருக்கிற வரைக்கும் அரட்டை அடித்து வீணாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஊர் சுற்றி லவ் அஃபயர்ஸு அப்படி இப்படிலாம் இன்வால்வ் ஆகி வாழ்க்கையை தொலைத்தவர்களும் உண்டு. வெளியே போனால் முடிஞ்சு போச்சு, பரந்த உலகம், பார்த்தோன்னே பயப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் வந்து உங்களை அப்படியே கை நீட்டி வரவேற்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா
அன்லஸ் உங்களுக்கு வந்து நல்ல பேக் சப்போர்ட்டும் பணபலமும் இருந்தால் ஒழிய, நான் டான்ஸ் செக்ஷனில் மெயினாக சொல்கிறேன், அதில் அந்த கால் ஊன்றி ஒரு சலங்க பூஜை வர்றதுக்கு வரைக்கும் கூட ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு சின்ன சின்னதாக தான் முன்னேற முடியும். மியூசிக்கு இன்னும் கஷ்டம். இன்னும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜாம்பவான்கள்லாம் இருந்தும் கூட அவங்களே ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ அதனால் நான் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறேன். ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் ஒரு தொழில்முறை கல்வி அதையும் சேர்த்தே கற்றுக்கோங்க. அது நாங்கள் எப்போவுமே சொல்கிறது உண்டு. அதையும் சேர்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா மெயினாக போகிறவங்க இப்போ யாரும் பாட்டு தெரியுமா மியூசிக் தெரியுமான்னு மட்டும் கேட்குறதில்ல. கேட்குறவங்க வேறு என்ன உங்களுக்கு தெரியும்னு தான் கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏன்னா மியூசிக் டான்ஸ் டீச்சர்னால் அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுற வேறு வேலை இல்லை, கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு வேறு என்ன தெரியும்? அப்போ அவங்களை அங்கே போடலாம், இங்கே போடலாம், இந்த வேலை செய்வாங்க, அந்த வேலை செய்வாங்க. இப்படி தான் இப்போ உலகம் பார்க்குது. அதனால் இந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து அதுக்கும் தயாராக வருங்க. இது என்னுடைய ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ். உங்களை சொல்லணும்னா உங்கள் நடுவிலே இருக்கிற உங்கள் ஷர்மி மிஸ்ஸு நல்ல ஜோக்கடிப்பா, எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டு. நல்ல இது காலேஜிலேருந்து வெளியில் வரப்போ இந்த மாதிரி டைம்லாம் நம்ம எவ்வளோ அரட்டையில் அடிச்செல்லாம் பேசுவோம் இல்லையா? பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காணா போயிடுவான், எங்கே போகுதுன்னே தெரியல. அப்புறம் நான் போய் பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வா, என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி அனுப்புனா உள்ளே உட்காந்து அப்படி சாதகம் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா வயலின் வாசிச்சுக்கிட்டு இருப்பா, இல்லைனா நோட்ஸ் எழுதிட்டு இருப்பா. அந்த பிள்ளையோட ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்கு. பிள்ளையோட லைஃபு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி அந்த ஹார்ட் ஒர்க்கும் அவளுடைய பக்தியும் இன்றைக்கி எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு சாம்பிள் உங்களுக்குள்ளாரையே. அடுத்தது குரலோவியத்தை பற்றி சொன்னாங்க. குரலோவியத்தை பற்றி ஃபாதர் வந்து என்கிட்ட அந்த புக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா குரலோவியத்தோட சில இதெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். எல்லாம் நாயகன் நாயகி ஆடல் கூடல்னு தான் வரும். இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மளோட பிள்ளைங்களை வச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு நான் ரொம்ப குழம்பி போனேன். டைமும் இல்லை, ஃபாதர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணவும் எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் இறைபக்தி கொஞ்சம் கூடுதல்னு வச்சுக்கோங்களேன். எதாக இருந்தாலும் நம்ம முழங்கால் போட்டு ப்ரே பண்ணி ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்ததுக்கே போவேன். அப்படி நான் சாமி அவ்வளோ வேண்டின போது தான் இந்த வள்ளுவரோட கான்செப்ட் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போதும் அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் சேர்க்காமல் நம்ம பண்ண மாட்டோம். அப்ளிகேஷன்னா ஒரு நல்ல கருத்துக்கள், ஒரு பிபிளிக்கல் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுற ஏதாவது ஒரு கருத்தை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம அதை அந்த பாடலாவோ இதுவோ சேர்ப்போம். ஆனால் இந்த இதுக்கு என்ன சேர்க்குறதுன்னு தெரில. அப்போது ஃபாதர் சொன்னார், இவரோடது நம்ம தொடக்கூடாதாமாப்பா, அப்படியே ப்ரெசன்ட் பண்ணணுமா, அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். பட்டு எனக்கு வந்து நேற்று இருந்தவன் ஒருத்தன் இன்று இல்லை என்ற பெருமை உடைத்தது உலகுன்னு தான் வள்ளுவரோட இதை தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்போ நேற்று இருந்த ஒரு மனிதன் இன்று இல்லைன்னா நாளைக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவன் வாழ்நாட்களில் நன்மை செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இது ஒரு பைபிள் வார்த்தை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. நான் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை. சின்ன நன்மைகள் கூட போதும். எப்படிமா இருக்க, ஏன் இன்றைக்கி முகம் வாடி இருக்குது, இந்த ஒரு கேள்வி கூட யாராவது கேட்க மாட்டாங்களான்னு தவிக்கிறவங்க நம்மளிலேயே அநேகம் பேர் உண்டு. அதுவும் ஒரு நன்மை தான். அப்போ நான் நினச்சேன் இந்த பிப்ளிக்கல் வேர்டாக இதில் சேர்க்கலான்னு. ஆனால் ஃபாதர் பயந்தார். இல்லைம்மா வந்து அவர் ஏற்கனவே நாத்திகர் வேறு, அதில் பைபிள் வார்த்தையெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா அது சரியாகாது, ரெண்டாவது அவரோட இதை யாருமே டச் பண்ணக்கூடாதான், அதனால் அந்த கான்செப்டும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் வேண்டாம், அந்த இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம், வள்ளுவர் கதையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம இந்த கருத்து வர்ற மாதிரி நம்ம ஒரு டான்ஸ் ஓரியன்டாக அப்படி சில வார்த்தைகளை சேர்த்து அது நம்ம பிள்ளைங்களை ஆட வச்சா என்ன ஃபாதர், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் இல்லையா? நம்ம இருந்தாலும் டான்ஸ் காலேஜ் தானே அப்படிங்கும்போது ஃபாதர் அதை அக்செப்ட் பண்ணார். அப்போ நம்மளோட வின்சென்ட் அதுக்கு ஒரு அருமையான வரி வடிவம் கொடுத்தாரு. வாழ்வு என்பது காணல் போன்றது, நிலையே இல்லாதது, வாழும் பொழுதினில் செய்யும் நற்செயல் என்றும் அழியாதது. அது வந்து அவ்வளோ அருமையாக அந்த வார்த்தைகள் அப்படியே நான் என்ன நினச்சேனோ அப்படியே அவர் எழுதினார். அந்த ஃபுல் இதுவுமே அவர் தான் எழுதினார். அது அந்த பாடலுக்கு எனது அருமை தம்பி நடராஜன் அருமையான இசை வடிவம் கொடுத்தாரு. எனது அன்பு மாணவி புவனேஸ்வரி அதுக்கு வந்து அருமையாக நடன வடிவமும் கொடுத்தா. அதுக்கப்புறம் அது வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது தான், ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் வேறு. ஆக்சுவலாக அந்த இது முடியும் போது கலைஞர் கேட்ட முதல் கேள்வி, இது நான் எழுதிய குரலோவியமா அப்படிங்கும்போது ஃபாதருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ தப்பாக சொல்லி பண்ணிட்டோமோ அப்படின்னு. பட் அப்படி இல்லை, அவர் திருப்பி வந்து இந்த பர்டிகுலர் வரிகளை அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு அவர் மனதில் அது பதிஞ்சிச்சுன்னா அவர் 5 முறை
ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அவங்களோட கட்சி சம்மந்தமாகவோ அல்லது வேறு ஃபங்க்ஷனோ நடக்கும்போது கூப்பிட்டு நம்மளை அந்த 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 பர்ஃபார்மன்ஸாக பண்ண சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் சொன்னேன் ஃபாதர் மெட்ராஸில் இல்லாத ப்ரோக்ராமையாக நம்ம திருச்சியில் பண்ணிட்டோம். அதுவும் நாங்கள் அந்த பண்ணுற அந்த 2000 காலகட்டத்திலலாம் வசதிகள் வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணணுமே தவிர பெரிய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் தான் நான் சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் ஒரு மனிதர் அதை திரும்ப பார்க்கணுன்னு நினைக்கிறான்னா அவருக்குள்ளார அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு கிரியை பண்ணியிருக்கு. அது நான் 100% நம்புகிறேன். அவர் சிஎம் பீரியட் அது லாஸ்ட்டு அந்த டைமில் அந்த பீரியடில் அவர் மிக அதிகமாக நன்மைகளை செய்தார்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்பப்போ வாசிக்கவும் செஞ்சோம். நிறைய நன்மைகள். நம்ம காலேஜை பாருங்களேன், வந்து பெஸ்ட்டு கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷனல் அவார்டும், ரெண்டாவது நம்ம கவர்மெண்ட்டு எய்டும் கிடச்சிச்சு. 23 வருஷமோ எய்டே கொடுக்கல, அது நிறுத்தி வச்சுருந்த அந்த இதையும் அவர் வந்து பிரேக் பண்ணி நம்ம காலேஜுக்கு எய்டு கொடுத்தாரு. அப்படின்னா நினச்சி பாருங்கள், அந்த வார்த்தைகள் அவர் மனசில் எந்த அளவுக்கு அவர் பதிஞ்சிருக்கணும்னு. ஆமாம் சகோதர சகோதரிகளே, இன்று இருந்த வாழ்க்கை நமக்கு இல்லை. நமக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, ரொம்ப நாட்கள் இருக்குது, இத்தனை இருக்கும் அப்படிலாம் நம்ம மனசில் கணக்குப்படணும். அது சாதாரண மனித இயல்பு. ஆனால் வாழ்க்கை வந்து ரொம்ப நிலையில்லாதது. ஒரு நெகட்டிவ் தான் ஆனால் சொல்லணும்னு எனக்கு தோணுது. என்னோடய ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அவர் ஒரு கஸ்டம்ஸ் கலெக்டராக இருந்தார். ரொம்ப திறமைசாலியான ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் வேறு. அரசியல் செல்வாக்கவும் அவருக்கு இங்கே ஊர்லேயும் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ், பயங்கர ரிச் வேறு. ஆனால் அந்த மனுஷன் பயங்கர டெரர், யாரையும் அண்ட விட மாட்டார். அப்படி ஒரு திமிரும் அகங்காரமும் ஒரு ஆணவமும் பிடிச்ச மனுஷன். வீட்டில எல்லாம் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு கேட்பாராம். அப்படியே பதுங்கிடுவாங்களாம். அதுக்குள்ளே அது உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அது மாதிரி வேலைக்கு அதுக்குன்னு சொல்லி சொந்தக்காரங்களோ யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கொடுக்கணும்னு சொல்லி வந்தால் அவர் சொல்லுவாராம், போய் ஓன் திறமையினால் நீ வந்து வாங்கணுமே தவிர என்கிட்ட பிச்சை கேட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு அகங்காரி. பட் கடவுள் காத்திருந்தார் அவருக்கு. அவருடைய மனைவி இறந்து போனார்கள். இருந்த ஒரே மகனும் இவர் கூட இருக்க பிடிக்காமல் அவன் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகிட்டான். எனக்கு இந்த ஆளோட ஒரு சொத்தும் வேணாம், இவர் மூஞ்சிலேயே நம்மளுக்கு விரும்பலைன்னு சொல்லி. ஸோ அவருக்கு வந்தது, கடவுள் கொடுத்தது பிளட் கேன்சர். ஸோ வேகமாக பரவுச்சு பிளட் கேன்சர். தளர்ந்து போனார். அவரை பார்க்க போன ஒரு குருவானவர்கிட்ட அவர் கேட்டாராம், ஃபாதர், நான் இப்போ வந்து என்னை கொல்றது எல்லாமே நான் எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுருக்கலாம், எத்தனையோ பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு ஃபோன் கால் போதும், உடனே எனக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இருந்துச்சு. ஆனால் நான் ஒருத்தருக்கு கூட ஒரு உதவி கூட நான் பண்ணலை ஃபாதர். அது மாதிரி அவங்கள காயப்படுத்தி தான் அனுப்பியிருக்கிறேன். இப்போ என்னோட நினச்சி என்னை கொல்றது வந்து பிளட் கேன்சரில் இந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு தான். ஃபாதர், நீங்கள் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டுவீங்களா, கொஞ்சம் என்னோடய ஆயுசு நாட்களை நீடித்து தர சொல்லி, அந்த நேரத்தில் என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சிட்றேன், இப்போ தளர்ந்து போய் கிடக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாராம். ஃபாதருக்கு வந்து என்ன சொல்ல முடியும், நான் வேண்டிக்கிறேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். பட் ஒரே வாரத்தில் அவர் இறந்து போனார். அவருக்கு கடவுள் கொடுத்துருந்த டைம் முடிஞ்சு போச்சு. நன்மை செய்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருந்தோம். நம்ம நடராஜனை பற்றியும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அவர் வந்து ஸ்டாஃபாக இருந்தபோது அவர் ஒரு வைர சுரங்கம் மாதிரி உள்ளுக்குள்ளாரேந்து நம்ம தான் பிடுங்கி எடுக்கணும். அப்படி நான் அவரை மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது எனக்கு கான்செப்ட் தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாத, அவர் தெரிஞ்சுக்கும் விரும்ப மாட்டார். அது என்ன மேடம் பண்ணணும், இந்த ராகம் போதுமா, அந்த ராகம் போதுமா, இப்படி குழந்த மாதிரி கேட்பார். நான் சொன்னேன், இல்லை நடராஜன், எனக்கு சரியாக இல்லை, இது ஒத்து வராது, இந்த நிகழ்ச்சிக்கு இது இப்படி வராது. நான் ரொம்ப பாடாப்படுத்துவேன், ஏன்னா அதை பெஸ்ட்டு கொண்டு வரணுங்கிறதுனால. எல்லாத்துக்கும் ஒரு முகம் சுளிக்காமல் அந்த மனுஷன் வந்து என்னோட கோஆப்ரேட் பண்ணுவார். குரலோவியம் கம்போசிஷன் நாங்கள் ராகம் முடிக்கும்போது ராத்திரி 12 மணி. அஃப்கோர்ஸ் தியாகராஜன் சாரும் இருந்தார். பட் ஆனால் மெயின் ராகங்கள் போட்டது நடராஜன் தான். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் இங்கே வந்திருக்கும்போது தமிழாக சிறந்தவராக தமிழா கலையான்னு ஒரு ப்ரோக்ராமும் பண்ணணும். அதில் வந்து நான் நினச்சேன், சும்மா இதையே பரதநாட்டியமே போகிறதுக்கு ஹிந்துஸ்தானி மியூசிக்கையும் எப்படி கிளாசிக்கல் மியூசிக்கையும் மிக்ஸ் பண்ணுனா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு பட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கம்போஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த சின்ன ரூமில் தான். ஆனால் காலையில் தொடங்கி ராத்திரி வரைக்கும் அந்த மனுஷனை நான் படாத பாடுபடுத்தினேன். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக வந்து அதை முடிச்சே ஆகணும், ரெக்கார்டிங்கு போய் ஆகணும். ஸோ ஹிந்துஸ்தானி ராகங்கள் எடுத்து பாடுறது, இது சரியா அது சரியான்னு பார்க்குறது, ஒரு முகம் கொஞ்சம் சுளிக்கணுமே, வேறு யாராவது நான் வேலையை பார்த்துட்டு போமான்னு சொல்லிட்டு போயிருப்பார். பட் அந்த மனுஷன் போகலை. அவ்வளோ தூரம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோக் மியூசிக்கில் வர மாதிரி பைபிளில் புதிய ஏற்பாடில் ஃபுல்லாக அது வந்து ஃபோக் மியூசிக் பின்னாடி டான்ஸுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி அந்த ஒர்க்கும் நடந்தது.
அப்போவும் அதில் கிட்டத்தட்ட 120 பாட்டோ அது 200 பாட்டோ எனக்கு சரியாக நினைவில்லை. அவ்வளோ பாட்டும் ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டிங்கு மேலே ட்ராக் பாடலாம், நல்லா இருக்கிறதானா சாரதோடது வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு வாய்ஸ் மிக்ஸ் பண்ணலாங்கிற இதில் எடுக்கப்பட்டது தான். ஆனால் ஒரு ராத்திரி வீட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி ஆகும். இப்போ வீட்டில் பத்மா எவ்வளோ கத்தி இருக்குன்றது கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன்னா தினைக்கு இப்படி வந்தால் யாருக்கு தான் அந்த சோர்வு வராது. அப்படியே முகம் சுளிக்காமல் அவ்வளோத்தையும் பாடிட்டு போவார். அதுக்கு நடுவில் அது வேணும் இது வேணும், சாப்பிடணும், டீ குடிக்கணும், அந்த மாதிரி நம்மளாக வாங்கி கொடுத்தா அவர் கொஞ்சோண்டு குடிப்பார், அவ்வளோதான். பட்டு அந்த மனிதனுடைய பொறுமை எந்த அளவுக்கு கடவுள் முன்னாடி எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ காசு வேணும், அல்லது இவ்வளோ எனக்கு கொடுக்கல, இந்த மாதிரியெல்லாம் அவர் கேட்டதாகவே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கேட்கவும் தெரியாது. ஆனால் பாருங்கள், கடவுள் அவருக்கு கொடுத்த ரிவார்டு இந்த காலேஜுக்கே பிரின்ஸிபல் ஆக்குனார் இல்லையா? இதை விட வேறு எக்ஸாம்பிள் வேறு என்ன கொடுக்கணும்? அடுத்தது எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். என்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்காக இல்லை, இதே மாதிரி நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு. பிஎஃப்ஏ கோர்ஸ் தொடங்கும் போது டான்ஸில் எப்படியோ தட்டி முட்டி ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எம்ஏ போட்டபோது வெளியிலேருந்தெல்லாம் ஆர்டிஸ்ட்டை வரவழைச்சி ஃபாதர் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணார். அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஃபாதர், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்படியே ஆளாளுக்கு அளந்துட்டு போனாங்க. ஆனால் கோர்ஸும் தொடங்கி யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் கிளாஸும் தொடங்கியாச்சு. ஆனால் தியரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் இன்னொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்லையும் வீட்டுக்குள்ளேயா போய் கெஞ்சினோம். மேடம் இப்படி சொன்னீங்களே சார், நீங்கள் இப்படி சொன்னீங்களே, எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஒன்றுமே இல்லையே. தமிழ் ஆசிரியர்களை போய் கேட்க போனால் தமிழ் தெரியும், ஆனால் எங்களுக்கு நடனம் தெரியாது, இந்த மாதிரி. அப்போது என்னமோ என் மனசில் அப்படியே நான் ஏவப்பட்டேன். இப்போ இந்த நேரத்தில் இந்த தியரியை நான் எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் இது ஹெல்ப் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபாதர்கிட்ட போய் சொன்னேன். ஃபாதர் ஃபீல் பண்ணாதீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ பெரிய பொறுப்பை நான் என் தலையில் போட்டுக்கிறேன்றது அப்போ எனக்கு புரியலை. ஃபாதர் ரொம்ப சந்தோஷம், ட்ரை பண்ணுங்கம்மா, என்னென்ன புக்கு வேணும், என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் அப்படின்னாரு. பட் நான் எழுத ஆரம்பிக்கும் போது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணுறதுக்கு புக்ஸ் கிடையாது. ஸோ சில இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பார்ட் டைமும் முடிஞ்சுட்டு நான் மேலே லைப்ரரியில் உள்ளார ரூமில் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 புக்கை இப்படி விரித்து போட்டு உட்காந்துருப்பேன். பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, மிஸ் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கலையா அப்படின்னு. இந்த சங்க இலக்கியங்கள்லாம் வரிக்கு வரி வாசித்து ஆடலுங்கிற அந்த வார்த்தை வருதா, நடனம்ங்கிற அந்த வார்த்தை வருதா, இப்படி தேடுவோம். மியூசிக்காவது அட்லீஸ்ட் உமாவும் நம்ம பானுவும் இருந்தாங்க நிறையா ரெஃபர் பண்ணுறதுக்கு. பட் டான்ஸுக்கு ஒன்றுமே தெரியாது. அருமையான பிள்ளைங்க அருமையாக ஆடும். ஆனால் தியரி அதுக்கு போட்டிருந்த சிலபஸே அவ்வளோ ஆடாக இருந்துச்சு. அது மாதிரி சாயங்காலம் எழுத ஆரம்பிப்பேன். பட் ஆனால் அடிக்கடி அழுவேன். ஏன்னா என்னால் இப்படி ஒரு இதில் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் மத்தியானம் கொண்டு வர தயிர் சாதம் கொஞ்சம் நேரத்தில் ஜெரிச்சு போயிடும். சாயங்காலம் இந்த அளவுக்கெல்லாம் கேன்டீன்லாம் இப்போ இல்லை. ஒரு சின்ன கேன்டீன் இருந்துச்சு. சாயங்காலமே அந்த டீ எல்லாம் தீர்ந்துடும். சாயங்காலம் எதுக்காவது ஒரு பிஸ்கட் ஏதாவது வாங்கி வச்சேன்னா அன்றைக்கி சோதனையாக ஒரு பிள்ளை என்கிட்ட, மிஸ் ரொம்ப பசிக்குது மிஸ் அப்படிங்கும், எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் ஒரு 9 மணி ஆகும்போது எனக்கு வர்ற பசி கை காலெல்லாம் நடுங்கி எத்தனையோ முறை அங்கே சத்தம் கேட்காது இல்லையா, உள்ளே இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு ரொம்ப பசி தாங்க முடியல ஆண்டவரேன்னு கத்தி அழுதுருக்கேன். எத்தனையோ தடவை கத்தி அழுதுருக்கேன். ரெண்டாவது என் பிள்ளைங்களை நினைப்பேன், ஐயோ ஒரு ஆள் 10th ஒரு ஆள் 12th அதுங்க கூட நான் இருக்க முடியல. நான் டீச்சர், எத்தனையோ பிள்ளைங்களை நான் ஹெல்ப் பண்ணேன், இங்கே மட்டும் இல்லை ஸ்கூல்லையும். பட் என் பிள்ளைங்களை எனக்கு பார்க்க முடியல. வீட்டுக்கு 10 மணி ஆயிரும் வீட்டுக்கு போக. அப்போவும் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ராத்திரி நினப்பு வந்துச்சுன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் வீட்டில் போய் பார்த்தா யூனிஃபார்மை கூட கழட்டாமல் அப்படியே அந்த புஸ்தகத்து மேலேயே சாஞ்சு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க 2 பேருமே. பதறி போய் எழுப்புனா, அம்மா தூங்கிட்டம்மா, எங்களை யாரையும் எழுப்பி விடலாமா, பசிச்சுமான்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் அப்படி அழுவோம். ஸோ என் முன்னாடி இருந்த கொஸ்டின், ஏன் பிள்ளைங்களா இல்லை கலைக்காவரில் இருக்க பிள்ளைங்களா, இதுதான் கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. இந்த நேரத்தில் நான் உதவி செய்யலைன்னா இந்த பிள்ளைங்களை யாரும் இல்லை உதவி செய்ய. எத்தனையோ பேரை போய் கேட்டுட்டோம், யாருமே ரெடி இல்லை. அதுக்கப்புறம் முடிவெடுத்து நான் எழுத ஆரம்பித்தேன். அதை கம்ப்ளீட் பண்ணேன். அதோட ஆஃப் கேம்பஸும் வர சேர்ந்து வந்துருச்சு. அதுவும் அடுத்த தலைவலி. ஸோ எனக்கு தெரியல, அது ஒரு 21 புக்கு எழுதுறதுக்கு கடவுள் எனக்கு உதவி செஞ்சார். நான் இது நான் தியாகமாக நினச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு கலைக்காவரில் இந்த பிள்ளைங்களை நான் என் சொந்த பிள்ளைங்களான்னு நினச்சதுனால இவங்கள நான் தூக்கி விடணும்னு நினச்சதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு. என் பொண்ணு இங்கிலீஷில் PhD டாக்டரேட் வாங்கினா. அவள் எம்ஃபில்லையும் டிஸ்டிங்ஷனோட பாஸ் ஆனான். என் பையனும் MSc MPhil MBA என்னென்னவோ படித்தான். காலேஜிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பிள்ளைங்க நல்லா படித்து. ஒன்லி திங் அம்மா கூட இல்லைங்கிற அந்த வருத்தம் தான்.
பட் நான் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் நல்ல வேளை அவர் ஒரு தமிழாசிரியராக அந்த குழந்தைங்க எக்ஸாமினர் ஆஃப் என்ன சொல்கிறது அந்த அந்த பணியில் இருந்த அவர்கிட்ட நான் போய் பேசும்போது அவர் எடுத்து காமிச்சார். நான் சொன்னேன், சார் இப்படி போட்டு வச்சுருக்காங்க சிலபஸ், எங்கள் பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, எப்படி எழுதுவாங்க அப்படிங்கும்போது அவர் அதை புரிஞ்சுட்டு சொன்னார், யூ செட் அ கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு 2 கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி வந்துருச்சுமா, ஆனால் ரொம்ப புலம்பி தான் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸே இல்லை, ஒரு நோட்ஸும் கிடையாது, நாங்கள் எப்படி சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொண்டு வாங்க, நான் எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணுறேன்னாரு. சரின்னு நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அது முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் கொடுத்த கொஸ்டின் பேப்பரை அவர் அதிகமாக மாற்றலை, 1-2 பேர் மட்டும்தான் மாற்றிருந்தார். அதை நான் பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே எடுத்திருந்தேன். பட் அந்த மற்றவங்க அனுப்பின அந்த கொஸ்டின் பேப்பர் வந்திருந்துச்சுன்னா என் பிள்ளைங்க யாருமே பாஸ் ஆகியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டான்ஸில் அவ்வளோ அருமையாக ஆடுற பிள்ளைங்களுக்கு இது எதுவுமே ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு சும்மா இஷ்டத்துக்கு கேட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி இந்த புக்கு எழுத என்னோடய கண் பார்வை ரொம்ப லோவாச்சு, ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. என்னுடைய பிளட் கவுண்ட்டு 4% வந்துருச்சு. ஸோ நான் கடைசியில் எடுத்தது தொல்காப்பியத்தில் நடன செய்தி. அதுவும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி படித்து ஓரளவுக்கு எடுத்துட்டேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. அப்போ இதே அந்த சின்ன ரூமில் ராத்திரி 7:30 மணிக்கு நான் இவங்களெல்லாம் அப்படி க்ளோஸாக வர சொன்னேன். ஏன்னா சத்தமாக பேச முடியலை. எல்லோரும் அப்படி ஒரு டென்ஷனோடு என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. நான் சொன்னேன், தொல்காப்பியத்தில் நடனம்ங்கிற இது கிளாஸ் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன், இதுதான் லாஸ்ட்டு சாப்டர், அதனால் கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸை எடுத்து முடிச்சுட்டு திருப்பி ஃபாதர்கிட்ட போனேன். ஃபாதர், ஐ எம் லீவிங் கலைக்காவேரி, என்னால் நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், ஏன்னா ஒவ்வொரு எலும்பும் எனக்கு வலிக்குது, இனிமேல் எனக்கு ஒரு மாதிரி ஒரு போராடி இதை முடிக்கணுங்கிறதுல தான் இருந்தேனே தவிர மற்றபடி நான் ஆரோக்கியமாக இல்லை, அதனால் நான் போகிறேன் ஃபாதர் அப்படின்னா ஃபாதர் பதறி போய் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணார். எப்படியோ கடவுள் எனக்கு திரும்பி உயிர் கொடுத்து என்னை நிற்க வச்சாருன்னு சொல்கிறேன். நான் வந்து பெரிய தியாக கதையாக நான் சொல்லலை. பட்டு நன்மை செய்ய எனக்கு திராணி இருந்தபோது அதை செய்யும்போது என் பிள்ளைங்களை கடவுள் பார்த்துக்கிட்டாரு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளைங்க தானே வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் ஆசிரியர்களாக உங்கள்கிட்டையும் நான் அந்த ரிக்வஸ்ட் தான் பண்ணுறேன். ஒரு பிள்ளையை பார்த்த உடனே அந்த பிள்ளை எதில் குறைவுபட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ஆசிரியரால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு அரை மணி நேரம் கூப்பிட்டு, இந்த பாரு இதுதான் நான் சொல்லித்தரேங்க, இது தப்பாக ஆடுற இல்லையே தப்பாக பாடுற, அப்படி செஞ்சு உதவி செய்யலாமே, ஒரு பிள்ளை வாழ்க்கையை அப்படி நம்ம தூக்கி விட்டுறலாமே, அப்படி நீங்கள் செஞ்சுட்டா நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹீரோவாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அதை இன்சிஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நம்மளால் நிறைய நன்மைகள் செய்ய முடியும் சகோதர சகோதரிகளை, எஸ்பெஷலி டீச்சிங் ப்ரொஃபஷன். நம்மக்கிட்ட ஒரு களிமண்ணை கொடுத்து அதை உருவாக்குற ஒரு ப்ரொஃபஷன் அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க நம்ம எது சொன்னாலும் கேட்பாங்க, திருப்பி மீறி நடக்க மாட்டாங்க. அவங்கள தப்பான வழியில் போகாமல் நம்ம திசை திருப்பலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ஏன் நான் 4th ஸ்பீடு ஆட முடியாத பிள்ளை ஆட முடியாட்டி போட்டுமே, எல்லாராலையும் 4th ஸ்பீடு ஆட முடியாது, ஒரு 3rd ஸ்பீடு வரைக்குமாவது ஆட வைக்கலாம்ல. அது நீங்களும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் காட்டுறீங்கன்னா எந்த பிள்ளை ஆடாமல் இருக்கும்? கண்டிப்பாக ட்ரை பண்ணி அது அந்த லெவலுக்கு வரும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் வைக்கிற ரிக்வஸ்ட்டு இதுதான். மற்றபடி எனக்குன்னு உள்ள கதைகள் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி எங்களுடைய ஓல்டு ஸ்டாஃபு ஞானப்பிரகாசம், வின்சென்ட்டு, சாருமதி அக்கா, ஈவன் லீமா அக்கா கூட முதல்லலாம் அவங்க ரொம்ப அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. திரவியம், அப்புறம் நஸ்ரீன், ஆரிஃப், இன்னும் அநேக டான்ஸ் டீச்சர்ஸ், எங்கள் ட்ரூப் பிள்ளைங்க, அவங்க மெயின் காரணம். அது எங்கள் என்ன தான் பின்னாடி நாங்கள் வேலை செஞ்சாலும் முன்னாடி வர்றது அந்த பிள்ளைங்க தான். எந்த நேரத்தில் ராத்திரி எந்த நேரத்தில் கூப்பிட்டு வா ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும் எந்திரிச்சு ஆடும். நான் இது என்ன ரப்பரால் செஞ்ச பிள்ளைங்க உடம்பான்னு கூட நான் நினச்சி ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு தே கோஆப்ரேட்டட். அண்ட் அந்த கலைக்காவிற்கு இவ்வளோ நல்ல பேர்கள் கொண்டு வரத்துக்கு அவங்களும் மெயின் காரணமாக இருந்திருக்கிறாங்க. அடுத்தது எனக்கு சொல்லணுன்னா எங்கள் ஃபாதரில் நம்ம ஃபாதர். ஸோ ஒரு தகப்பனாக எங்களை எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போனவர். வேலையில் ஸ்ட்ரிக்ட்டு தான், பட் வந்து அவரோட அந்த மனித நேயம் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அந்த பாதிப்பு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாரையும் அவர் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு வள்ளலாரோட ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அது ஃபாதருக்கு அப்படியே பொருந்தும். அது ஜாதி மதம் அதெல்லாம் ஃபாதருக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க கஷ்டப்படுறாத அவர் காதில் வந்துச்சுன்னா ஃபாதர் உதவி செய்யாமல் விட்டதே கிடையாது. நேரடியாக கூப்பிட முடியாட்டி கூட ஞானப்பிரகாசத்தையோ வின்சென்ட்டையோ அனுப்பி அந்த குடும்பத்துக்கே அனுப்பி ஃபாதர் வந்து உதவி செய்ய வச்சுருக்கிறாரு. எத்தனையோ பிள்ளைகள் ஃபாதரோட அந்த இறக்கத்தினால எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையே கிடச்சிருக்கு. அப்புறம் நான் அடுத்தது கேள்விப்பட்டது நம்ம ஃபாதரை பற்றி. என்கிட்ட பலரும் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபாதர் வந்து ரொம்ப இறைபக்தி உள்ளவர், அதே நேரத்தில் ஃபாதர் ஜார்ஜ் மாதிரியே
ரொம்ப இறக்க குணம் உடையவர் அப்படின்னு பலர்கிட்டையும் திருப்பி அந்த ஃபீட்பேக்கு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காட் பிளஸ் யூ ஃபாதர். ஸோ அந்த இறக்க குணம் இருக்குது பாருங்களேன். என் ஃபாதர் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கார். நாளைக்கு அவர் இதை விட பெரிய பொசிஷன்லேயும் போகலாம். பட் இங்கே இருக்கிறம்போது அவரால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அவங்க ஒவ்வொருவருக்கும் இட்ஸ் அ கால், ஒரு அழைப்பு நமக்கு எல்லாருக்குமே சகோதரர்களே. ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், நாளைக்கு நாள் நம்ம கையில் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்க வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போகலாமே, அதில் என்ன தயக்கம்? ஸோ இந்த ஃப்ரேஸமாக வசனத்தை மாத்திரம் நினைவு வச்சுக்கோங்க. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நாங்களும் கணக்கு பார்த்து வேலை பண்ணதில்லை. அது ஃபாதர் ஜார்ஜுக்காக மட்டும் இல்லை, அவர் எங்களை உருவாக்கிட்டு கொஞ்சம் இல்லை அப்படியே நவுந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே அது வந்துருச்சு. ஸோ அவசரமாக வீட்டுக்கு போகணும் எல்லாம் உண்மை தான். நம்ம இந்த பிள்ளைங்கக்கிட்ட இப்போ லைஃப்பில் நம்ம இடப்படும் போது நம்ம பிள்ளைங்கள யார் கையிலையோ இருக்குதுங்க, அவங்கள சாமி பார்த்துக்குவார். போதும்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். மனித பண்புகளில் முதன்மையானது நன்றி உரைப்பது. நல்லொழுக்கங்களில் போற்றுதலுக்குரியது நன்றி கூறுவது. அத்தகைய உயரிய நன்றி உரைப்பதன் நோக்கில் நன்றி உரைக்காக உங்கள் முன் மகிழ்வுடன் நிற்கிறேன். இன்றைய அரிய நன்னாளை நமக்கு வழங்கிய இயற்கைக்கும் இறையருளுக்கும் நன்றி. பேரருட் தந்தை SM ஜார்ஜ் அடிகளாரின் அருளுடன் சிறப்பாய் இசை, நடனம் மற்றும் மொழித்துறைகளின் விழாக்கள் நடந்தேறியுள்ளது. இத்தகைய நல் வாய்ப்பை நமக்கு வழங்கி நமக்கு வலிமை சேர்க்கும் செயலர் தந்தை அவர்களுக்கும் எப்போதும் நம்முடைய நற்செயலுக்கு துணை புரியும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகள். இன்றைய மன்ற விழாவில் சிறப்பு விருந்தினராய் பங்கேற்று நமக்கு நல்ல அரிய கருத்துக்களையும் வாழ்த்தினையும் வழங்கிய நம் கல்லூரியின் மேனாள் நூலகர், பகுதி நேர பள்ளியின் முதல்வர் திருமதி வித்யா ஆண்டனி அம்மையார் அவர்களுக்கு நம் குடும்பத்தின் சார்பில் நெஞ்சம் நிறை நன்றிகள். இன்றைய மன்ற விழாவில் பங்கேற்று பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் இசைத்துறையின் குரலிசை, மிருதங்கம், வீணை, வயலின், புல்லாங்குழல் துறை தலைவர்கள் உள்ளிட்ட இருபால் பேராசிரியர்களுக்கும், நடனத்துறையின் தலைவர் உள்ளிட்ட இருபால் பேராசிரியர்களுக்கும், மொழித்துறை தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய துறை பேராசிரியர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகள். கல்லூரியின் வளரும் நட்சத்திரங்கள் இன்றைய மன்ற விழாவில் கலை நிகழ்வை வழங்கி சிறப்பு சேர்த்துள்ள மகுடங்கள் அனைத்து மாணவ மாணவியருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகள். மற்றும் அலுவலக பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஒளி அமைப்பு, ஒளிப்படம் என அனைத்து இதயங்களுக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி.